Hey guys, it's Nithisha. Welcome back to the channel. If you're new to this channel, hi guys, it's Nithisha Sathishkumar. In the channel, you can expect vlog, cooking videos, live teaching, how to create a YouTube channel, how to create an Instagram account, a lot of tech tutorials, art and craft tutorials, and a lot more ideas to come. So in the channel, you can entertainment and teaching section videos. So in the video, how to create this beautiful photo collage. So in the video, step by step, simple steps. Photo collage. So with that, further ado, let's just dive right in. Okay guys, so we will collage start. So first step is downloading two apps. So on the two apps are bazaart adukapro PicsArt. Idoda links ella கீழ இருக்கு. So அத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். Second step என்னன்னா downloading many photos as possible. So இன்னைக்கு நான் என்னோட அம்மாக்கு வந்து பண்ண போறேன். So இன்னைக்கு வந்து நான் நிறைய அவங்களோட photos டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். So நீங்க வந்து இதே மாதிரி நீங்க யார் பண்றீங்களோ அவங்களோட photos உங்க கேலரியில டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. So third step is creating each collage. So each collage ku vandu namakku 9 photos தேவைப்படும். ஏனா அந்த 9 photos வந்து 9 வந்து equal size square அதுக்கு அப்புறம் each வந்து equal இருக்கும். அதால 9 photos choose பண்ணிக்கோங்க. So அதுக்கு வந்து PicsArt யூஸ் பண்ண போறோம் collage create பண்ண. So PicsArt open பண்ண உடனே இங்க கீழ வந்து ஒரு round colored இதுல வந்து plus இருக்கும். அந்த plus click பண்ணீங்கன்னா வந்து collagesல வந்து grid இருக்கும். அந்த grid click பண்ணோம்னா இதுல இருந்து 9 photos choose பண்ணுங்க. So 1 2 3 4 5 6 7 8 9. So இங்க வந்து நமக்கு selected photosலயே காமிக்கும் எவ்வளவு choose பண்ணிருக்கீங்க. So choose 9 photos. அதுக்கு அப்புறம் அந்த 9 photos யூஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ நீங்க பாக்குறீங்க we have borders there. So we don't want white border or any border. So we want zero borders for this collage. So நம்ம என்ன பண்ண போறோம் border போயிட்டு amount வந்து 0 க்கு ஏத்துன போறோம். So now you could see the border we don't have any border now. So வந்து each photos நம்ம edit பண்ண போறோம். எப்படினா we're going to choose their faces. So we don't want background. We want their face. So like இப்போ வந்து நமக்கு இது மாதிரி நீங்க each photos edit பண்ணிக்கோங்க. So இது மாதிரி நம்ம each photos edit பண்ணதுக்கு அப்புறம் next click பண்ணுங்க. next so நம்ம இத சேவ் பண்ணி வச்சுக்கலாம். So நான் வந்து இந்த கேலரியில சேவ் பண்ணியாச்சு. So இத சேவ் பண்ணியாச்சா சேவ் பண்ணிட்டு திருப்பியும் இதே மாதிரி நிறைய collages பண்ணி வச்சுக்கோங்க. So நம்ம வந்து it depends like how many நீங்க வந்து how many collage கேட்டிங்கனா it depends on the ratio. So வந்து நீங்க 16:9 the 3:12 3:2 3:4 நீங்க எந்த type of ratio யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து collage differ ஆகும். So வந்து திருப்பியும் நம்ம pixel appல plus இருக்கும் plus signல click பண்ணிட்டு திருப்பியும் collagesல free style இருக்கும். அதோ இந்த free style click பண்ணீங்கன்னா இங்க வந்து நான் நிறைய collage பண்ணி வச்சிருக்கேன். So maximum நம்ம free style என்ன பண்ண முடியும்னா 10 photos செலக்ட் பண்ண முடியும். So வந்து நான் 10 photos செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் next கொடுக்கிறேன். So இந்த 10 photos இந்த ஒரு பேஜ்ல இருக்கும். So அந்த பேஜ்க்கு வந்து நமக்கு ரேஷியோ வேணும். So அதுக்கு வந்து லேஅவுட் போறோம். லேஅவுட் கிளிக் பண்ண உடனே இங்க வந்து grid பக்கத்துல ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோ கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இங்க ரேஷியோ சூஸ் பண்ணலாம். So நீங்க வந்து Twitter header பண்றீங்க அதுக்கு எனக்கு வந்து இது கூல் ஐடியா வேணும்னா அதுக்கு போடலாம். இல்ல யூடியூபோட தம்ப்நெயிலுக்கு யூடியூபோட பேனருக்கு வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு போஸ்டா போடணும்
with different options இருக்கு. இன்னைக்கு நான் வந்து portrait வேணும். Photo frames எல்லாமே வந்து இந்த portrait இதுல தான் mostly கிடைக்கும். So I'm going to go with portrait. So வந்து இப்போ நான் பண்ண போறோம்னா each photos நம்ம வந்து align பண்ணி வைக்க போறோம் without any lines between. So வந்து I'll explain it one by one. So வந்து இந்த ஒரு I'm going to choose this photo. In this photo I'm going to do it perfectly straight. அதுக்கப்புறம் we don't want any white like இப்போ வந்து இதை வந்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து இந்த லைக் 10 photos வச்சு பண்ணியாச்சு. ஸோ ஐம் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் அதர் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஸோ ஐம் கோயிங் டு கோ நெக்ஸ்ட். மேக்ஸிமம் 10 பண்ணுறதால திருப்பி அதுக்கு மேலே ஆட் பண்ணோம்னா இட் வில் கெட் காம்ப்ளிகேட்டட். ஸோ நான் ஜஸ்ட் கொண்டு டவுன்லோட் தட் ஃபோட்டோ அண்ட் இட்ஸ் டவுன்லோடட் இன் கேலரி. ஸோ என்ன பண்ண போகிறோம், திருப்பி ஆட் கொடுத்துட்டு அதில் வந்து அந்த ஃபோட்டோ நம்ம இப்போ பண்ணி வச்சாலாம் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த டவுனில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஆட் ஃபோட்டோஸை கிளிக் பண்ண போகிறோம். இதில் வந்து எது நம்ம பண்ணலையோ அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபோட்டோஸை நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். So now we completed the collage. So now இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் அந்த ஃபோட்டோட ஹாஃப் பார்ட் டன். அப்ளை கொடுத்துட்டு சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம பஜார் சொன்னல அந்த ஆப்பை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பஜார் ஆப்பை கிளிக் பண்ணோன்னே திருப்பியும் க்ரியேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வித் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து அந்த மெயின் பிட்வீனில் இருக்கணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த ஒயிட் ஃபோட்டோ பிடிக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சூஸ் தட். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ இருக்கா, ஸோ அந்த ஃபோட்டோலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இதை வந்து இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். இது ஸோ we are going to zoom and we are going to remove background of it. This background. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அழகான போர்ட்ரேட் லைக் பர்சனோட ஃபோட்டோ இருக்கு. So I'm going to just save this. இந்த சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிக்சல் ஆர்ட்ல போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண அந்த பேக்ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண இதை வந்து சூஸ் பண்ண போறோம் திருப்பி. ஸோ we're going to do create again. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் எது சூஸ் பண்ணுமோ, ஸோ லைக் நம்ம இந்த பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணியிருக்குமா அந்த பேக்ரவுண்டில் நம்ம திருப்பி ஆட் ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணி இப்போ பண்ணி க்ரியேட் பண்ண ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறோம். அதை சூஸ் பண்ண இது சென்டரில் இருக்கும். ஸோ we are going to make this larger. ஸோ எங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுமோ அங்கே ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லைக் திஸ். ஸோ இங்கே நான் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சூஸ் பண்ணதை I'm going to centerize this. There. It's bit. I'm just going to centerize this photo and I'm going to sit here and reduce my pro. So I'm just going to reduce the opacity so I could see through. Okay, so I could like see through this. So you could choose effects. Okay, so you could go noise, you could go film. I'm just going to choose now. So there, go right here and I'm just going to do apply.
ஆஃப்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட் போயிட்டு நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க. லைக் நான் வந்து ஹாப்பி பர்த்டே போட போகிறேன். ஹாப்பி பர்த்டே மாம். நீங்கள் எந்த குவோட் ஒரு வேர்ட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கூட விட்டுடலாம். ஹாப்பி பர்த்டே மாம். ஜஸ்ட் கோனா சூஸ் தட். அதுக்கப்புறம் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். And I'm going to go color to white. Yes, I'm just going to take that. This one. So you could just make this a little bigger. And there. So we could see how to create this cool, and you could just say apply, next, and it's all done. So okay, download and you could go to gallery. See that you could see it is saved into your gallery. So that's it, guys. So this is how you could create this beautiful collage, and it's so simple to make as I showed you guys. So just follow these simple steps and you could create this amazing collage. So thank you for watching. Marakama subscribe pannidunga the channel if you like this type of content. Like and share this video to your friends. Without anything, bye guys. If you like this type of video, please do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.